பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் ஸ்தோத்திரங்களும் ஏறெடுக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு செய்திகளே கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருக்கேன் என்று சொல்லி பார்ப்போம். என்று சொன்னால், செல்போன் ஒன்றும் நான் ரெடி பண்ணல. சில ஐயா அவங்க எனக்கு காணிக்கை கொடுத்தாங்க இல்லையா, சபைக்கு ஆலயத்துக்கு வேண்டிய ஆண்டு விழாவுக்காக 26ஆம் தேதி ஆண்டு விழாவுக்காக கொடுத்தாங்க. ஒரு சிலர் செல்ஃபோனை ரெடி பண்ணி சொல்லி கொடுத்தாரு திருவள்ளூர் மாவட்டத்தில். இந்த செல்ஃபோனை ரெடி பண்ணலான்னு கொஞ்சம் அப்படி இருக்கும்போது பெரிதளவுக்கு இந்த வருஷம் பாடல. என்ன பண்ணிட்டோம், அரிசி அதான் உங்களுக்கு சிலருக்கு அனுப்பிச்சிருப்பேன், சிலருக்கு அனுப்புறது கிடையாதுங்க. பெருசாக என்ன ஆயிடுச்சுன்னா, இது அனுப்ப இவருக்கு ஏதோ ஒரு எங்கள் கிராமத்தில் சொல்கிற மாதிரி எல்லாரும் அதே மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் என்ன பலனே தெரியாது. கொடுக்க முடியாதுங்க, கம்முன்னு தரணும். கொடுக்க முடியாதுங்க, கம்முன்னு இருக்கிறதே கிடையாதுங்க. அது ஏதோ ஒரு விஷயத்தில் சொல்ல வரும்போது என்ன பண்ணுறான், அந்த இடத்துல இவ்வளோ செய்கிறாருன்னா பரத்தில் ஏதாவது உதவி இல்லாத செய்வாரா அப்படின்னு ஒரு வாலிப பொண்ணே சொல்லியிருக்குது. இது எங்கள் கிராமத்தில். அதை ஒருத்தர் சொன்ன நிமித்தமாக ஒரு சில விஷயத்தில் நான் ஒரு சிலருக்கு ஃபோன் மூலிமா கான்டாக்ட் பண்ணேன். ஏன் கான்டாக்ட் பண்ணேன்னா, அவங்க நாவலேருந்து என்ன வருதுன்னு பார்த்தா, அவர் சொன்னது 3ல் 1 செஞ்சாங்க, 3ல் ஒரு பகுதியை செஞ்சிட்டாங்க. நான் புரிஞ்சுக்கினேன், ஓ இவங்கெல்லாம் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்கன்னு. இப்போ வாழ்க்கையில் பல இடங்களில் நம்ம சோதித்து பார்க்கும்போது நம்மளை கொடுத்து என்ன பேசி கொண்டிருக்கிறாங்கன்று தேடுறதை பார்த்து எப்போ யோசிக்க மாட்டேன். என்கிட்ட கொஞ்சம் சின்ன காணிக்கை வந்தால் கூட பெரிதளவுக்கு வயதானவரை கூப்பிட்டு வச்சு ஏதாவது கொடுத்துருவேன். அப்படி தான் எனக்கு பழக்கப்படுத்தி அப்படி தான் ஊழியத்தில் நான் 28 வருஷமாக அந்த ஊழியத்தை நான் பயணித்திருக்கிறேன். நான் சபையெல்லாம் ரசிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து 10 வருஷம் இருந்து காத்திருந்து ஊழியத்துக்கு வந்தது கிடையாது. 98 ஞானஸ்தானம், 2000 ஊழியம், 2 வருஷம் தான். அது எங்கள் சபையோடைய கிஃப்ட். அது இயேசு கிறிஸ்துவின் ஜெபாலயத்தினுடைய பெரிய கிஃப்ட். என்னடான்னு சொன்னால், அது ஒரு கிஃப்ட்டு. அதன் மூலியமாக நான் சில இடத்துல பழக்கம் வச்சு கொண்ட சபைகள் மூலியமாக சுவிசேஷம் அறிவிச்சது. நிதானமாக உட்காந்து கேட்பேன், யார் சுவிசேஷம் அறிவித்தாலும். அப்போ அவ்வளோ சுவிசேஷம் கிராமங்கள்ல இருந்து பல கிராமத்துக்கு ஓடிக்கொண்டே இருக்கும். இப்போ கூட சமயத்தில் ஒரு ஐயா என்னை சென்னைக்கு வர சொல்லியிருந்தார். அவர் திடீர்னு ஃபோன் அடிச்சு, ஐயா நீங்கள் வராதிங்க, அன்றைக்கி நான் போகிற மாதிரி கிடையாது, சனிக்கிழமை வராதிங்க, ஏன் நான் ஊழியத்துக்கு போகிறேன், நீங்கள் திங்கக்கிழமை எப்போனா வாங்க, திங்கக்கிழமைக்கு பிறப்பாடு அப்படின்ட்டு. என்னுடைய கண்ணாடி, எனக்கு கண்ணாடி இது கூட ரொம்ப இதுவாகி போச்சு. 1.5 வருஷம் அவர் இந்த கண்ணாடியை ரெடி பண்ணி போட்டு, அதுக்காக அவர் எனக்கு செய்கிறேன்னு சொல்லியிருந்தார். அதுக்காக கூப்பிட்டேன். இப்படியெல்லாம் ஒரு ஊழியங்களுக்கு மத்தியில் நான் எதை பார்த்தேன், கண்ணாடி பார்க்குறதா ஊழியத்தை பார்க்குறதுனா, அவர் என்ன பண்ணார், ஊழியம் தான் பார்க்குறது கரெக்டு, அதானே கரெக்டு. எனக்கும் போகிற ஐடியா கிடையாது, அடிக்கிற வெயில் அப்படிக்குது. அப்போ இத்தனை மத்தியிலும் ஊழியத்தை மத்தியில் பார்க்கும்போது இந்த பக்கம் ஞாயிற்றுக்கிழமை சிம்பிளாக அழகாக இருந்தது. சிறு கூட்டம், பெரிய சுவிசேஷம். ஜெபத்தை கொடுத்து அருமையான ஐயா எடுத்தார். நித்யானந்தன் சொல்லி சென்னையிலேருந்து வந்திருந்தார், அவர் தான் எடுத்தார். ஜபம் மட்டும்தான், ஜபம்தான். இந்த கடைசி காலத்தில் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா சபையார் கடந்து போய் பலர் சந்திப்பாங்க. யாக்கோப்பு 5ஆம் அதிகாரத்தில் சொன்னது போல 14ஆம் வசனத்தில் சபை மூப்பர் கடந்து போய் என்ன பண்ணலாம், வியாதிஸ்து மேலே எண்ணெய் பூச்சி ஜெபித்து சுகமாகும். இன்னைக்கு சபை மூப்பரை போகிறது கிடையாது. சபை மூப்பருக்கு முதல் ஜபம் கிடையாது. எல்லாரும் கிடையாது, ஒரு சிலருக்கு இருக்கலாம். அப்போ எங்கள் சபையில் மூப்பு இருக்கிறாங்களான்னு கேட்டால் வைக்க மாட்டேன். ஏன்னா இந்த பைபிளில் ஒரு முறையாவது ஒழுங்காக படித்து முடிச்சிருக்கணும். அவரை இட்டுனது நான் படிக்காத இட்டுனது மூப்பராக போட்டு பதவிக்காக மூப்பராக போடக்கூடாது, செயலாளராக போடக்கூடாது, காப்பாளராக போடக்கூடாது. சத்தியத்தை அறிந்திருந்தால் தான் போடணும். நிறைய பேருக்கு தெரியாதுங்க. இன்னைக்கு ஊழியக்காரங்க அதெல்லாம் தெரியுதே கிடையாதுங்க. இப்போ சமயத்தில் ஒரு கூட்டத்துக்கு நாங்கள் கடந்து போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் பார்த்தோன்னா 4 வித வாரமாக நிற்கிறேன். நாங்கள் அங்கே சிஎஸ்ஐ சார்ந்தவரும் நிற்கிறார் பாட்டு பாடிக்கின்னு, இசை சார்ந்த போதகரும் நிற்கிறாரு, இண்டிபெண்ட் சர்ச்சை சார்ந்தவங்க நான் நிற்கிறேன். இப்போ அவங்க மற்றவங்களாம் எங்களுக்கு தெரியாதவங்க நிற்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு என்னடானா, கர்த்தருடைய கிருபை ரொம்ப இயல்பாக அவங்களுக்கு கிடைக்குது. அந்த மரித்து போனவருக்கு கர்த்தருடைய உதவி பெரிதாக இருக்குது. ஆனால் மனிதன் நினைக்கிறது வேறுங்க, இந்த இதுக்காக நாங்கள் ஆரம்பித்தோம் பெரும் கூட்டம் சேர்ந்த இல்லைங்க. எத்தனையோ சபைக்கு கூட்டம் கிடையாது, எத்தனையோ சபைக்கு கூட்டம் கிடையாது. சுவிசேஷம் ஏதோ சொல்லி கொண்டிருக்கோம். காரணம், ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். எனக்கு அந்த கூட்டத்தில் பார்த்தோன்னா ஒரு சத்தியத்தை அறியாத ஒரு மனுஷன் குறுகிய காலத்து ஞானஸ்தானத்து பெருங்கூட்டத்தை பார்த்தேன்.
அப்போ பெருங்கூட்டம் எங்கே வரும்னா, ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி கர்நாடகாவில் ஒரு போதகர் இறந்துட்டார். அப்போ அதை ஊர்வலமாக கொண்டு வந்தாங்க. அவர் ஆக்சிடென்ட் ஆகிட்டு தான், அதுக்கப்புறம் அது இல்லைன்னாங்க. அவர் ஊர்வலமாக கொண்டு வரும்போது சும்மா ஒரு 5000 பேர் கிட்ட ஒரு பெரிய கும்பல் எப்படி வருது அதுமாரி காட்டினாங்கன்னா, செல்ஃபோன் மூலியமாக தான் அதை பார்த்தேன். அந்தளவுக்கு ஊழியம் பண்ணியிருக்காரு கர்நாடகாவில். அப்போ அப்படி செய்யக்கூடிய ஊழியங்கள் சரியாக இருக்க செய்கிற அப்படிப்பட்ட ஒரு கும்பல் தான் கடந்த என்னுடைய சகோதரனுடைய ஒரு போதகர், நல்ல ஒரு போதகர், அவருடைய சகோதரன் இறந்துட்டார். அவ்வளோ ஜனம். அப்போ கல்றவில் நிற்கிறோம். கல்றவில் கூட அப்படி நிற்க மாட்டாங்க. ஒருத்தர் ஜெபம்னா ஒருத்தர் போய்கினா இருப்பாங்க. அப்படியே நின்று அத்தனை பேருமே கோவப்படாமல், எரிச்சல் அடையாமல் காத்துலேருந்து ஜெபம் பண்ணி கலருவில் விதைத்துப்பட்டு கிளம்பி வரோம். அது முடிஞ்ச பேரும் மழை வருது. ஒரு சில விஷயங்கள் ஊழியங்களை நம்ம கரெக்டாக இருக்கணும். அந்த ஊழியத்தில் ஜனம் சேருதுன்னு சொல்லி அந்த நேரத்தில் நிறைய செய்திகள் எடுத்துக்கூடாது. முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணணும். மற்றவங்க சுவிசேஷம் கேட்க 2 வார்த்தையோட போகணும். நான் தான் எங்கே கடந்து போனேன், கொடுக்கப்பட்ட வசனத்தை மட்டும் சொல்லி ஜெபம் பண்ணிட்டுக்கோன்னு நிறுத்துவேன். ஏன்னா எனக்கு தெரியும் சில இடங்கள்லேருந்து, என்னடா இதுக்கு நம்மளே வந்துக்கிறோம், லேட்டில் வந்திருக்கோம், நம்ம எப்படி திரும்பி போவோன்ற யோசித்து நிற்கிற இடம். திருமண காரியம், மரணம் ஏற்பட்டால், சில குடும்பத்தில் பலவீனம் உள்ள கும்பலாக இருப்பாங்க. அந்த வீட்டில் ஜெபம் பண்ணும்போது ஷார்ட் பண்ணணும். அந்த ஷார்ட் பண்ண வார்த்தைகள் தெளிவாக திட்டமாக பலவீனப்பட்டுக்கிட்டு இருக்க மனுஷன் எழுந்து உட்கார அளவுக்கு இருக்கணும் அந்த ஜெபம். அங்கே போய் என்ன பண்ணுறது, அந்நிய பாஷை சொல்லி சிலர்லாம் அதான் அந்நிய பாஷையில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக செய்வாங்க. எனக்கு அது பிடிக்காதுங்க. அந்நிய பாஷை தேவனுக்கு எனக்குள்ள உறவு. அந்த உறவுகளை நீ பலவீனம் உள்ளவர்களோ இல்லை மரித்து போன இடத்துலையோ இல்லை திருமண காரியத்தில் போய் அதை வெளிப்படுத்தக்கூடாது. நிறைய பேர் தெரியாது. ஏன் இதை நான் உங்களுக்கு தெரிஞ்சாலோ தெரிஞ்சிருக்கலாம். நான் எனக்கு மனசில் பட்டது உங்களுக்கு சொல்லிடுறேன். இன்றைக்கி கூட அந்த செல்ஃபோன் மூலிமா அந்த செய்தியை நான் நிறுத்திட்டேன். செல்ஃபோனை சரியில்லைன்னு சொல்கிறதுக்காக நிறுத்திட்டேன். இன்றைக்கி கர்நாடகாவில் பெங்களூர்லேருந்து ஒரு ஐயா ஃபோன் பண்ணேன். யாருன்னு எனக்கு தெரியாது. அவர் ஐயா சோதரங்க ஐயா, பேசுறது யாருன்னா ஞானசேகர்னு சொன்னேன். ஐயா நான் பெங்களூர்லேருந்து பேசுகிறேங்க ஐயா. புதுட்டூர்பேட்டை எங்களுடைய வில்லேஜ், ஆர்கேப்பேட்டையோ புதுட்டூர்பேட்டை தெரியல, 2 வில்லேஜில் ஏதோ ஒரு வில்லேஜ் சொன்னார். இங்கே தான் ஏன் நான் 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த ஏரியா விட்டு போயிட்டேன். உங்களது யூடியூப் மூலிமா பார்த்து நிமித்தமாக பேசணும் போது நான் மறுபடியும் வருவேங்க ஐயா, மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை வருவேன், உங்கள் சபைக்கு நான் வரட்டானாரு. வாங்கன்னு. அப்போது நான் என்ன பண்ணிட்டேன்னா, செல்லு கொஞ்சிட்டா என்ன இருக்குது, மறுபடியும் மெசேஜ் கொடுக்கலான்னு தான் இப்போ மெசேஜில் உட்காந்துருக்கிறேன். அப்போ ஒருத்தருக்கு அனுப்பி பார்க்க வேண்டியதில் யூடியூப் மூலிமா நிறைய பேர் பார்ப்பாங்க இல்லையா, பார்க்கட்டுமே, நல்லது தானே. அந்த விஷயத்தில் உங்களுக்கு சொல்கிறேன், நிறைய பேர் பார்ப்பதுனால அநேக ஊழியக்காரர் பார்ப்பீங்க. ஊழியக்காராக இஸ்ரவேலுக்கு நான் உங்களை தேவன் காவல்காராக வைத்திருக்கிற எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின்படி உங்களை காவல்காரனாக வைத்திருக்கிறார். தேசத்தை பாட்டு ஆண்டு தீர்க்க தரிசனம் சொல்ல பற்றி யோவேல் 2:29, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கழிவுக்கு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் இல்லையா. அப்போ நம்ம மன்றாட்டுக்கு எஸ்தர் ராஜாத்தியை போல எஸ்தர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின்படி தன்னுடைய மக்களுக்காக தன் தேசத்துக்காக அவர் கண்ணீரிட்டார். அந்த போல ஒரு போதகராக நீங்கள் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எந்த அரசியல் மாறினாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கடந்து போய் அதில் பயணிக்கிறீங்க. அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. இந்த பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் பல கட்சிகள் வருது. யார் முன்வழிங்கி எழும்புறாங்களோ உடனே நீங்கள் போய் ஊழியத்தை செய்யறதை விட்டு, ஜெபம் பண்ணுறதை விட்டு, சுவிசேஷம் சொல்கிறத விட்டு அவங்க பக்கத்தில் போய் நின்னீங்கன்னா கடவுள் உங்களை அழுத்த வேலை என்ன பண்ணி கொண்டிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய ஊழியக்காரங்க ஃபோட்டோஸில் காட்டுவாங்க. நான் டிவி மூலிமா, செல்ஃபோன் மூலிமா பார்ப்பேன். இவங்கெல்லாம் பார்த்துட்டா ஒவ்வொரு ஆண்டுகளுக்கு பிற்பாடு ஒரு 5 ஆண்டு 6 ஆண்டுக்கு முன்னே பார்த்தா ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சியில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாறி ஒரு கட்சியில் இருப்பாங்க. இவங்களுக்கு அழைக்கப்பட்டது ஊழியம். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தை, இந்த வேதத்தை இருபுறம் கருக்குள்ள படித்து முழங்காலிட்டு ஜெபித்து தேசத்தில் உள்ள ஜனத்துக்கு ஜெபிக்கத்தான் உன்னை பார்த்தோம் தான் தேவன் வைத்திருக்கிறார். அப்போ நம்ம சுயநலமாக பல தவறு தண்டுறோமே. அப்போ எப்படி சபையார் இருப்பாங்க சபையில்? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பைபிளில் ஒரு வசனம் உண்டு, ரொம்ப அழகாக இருக்கும். அது நீதிமொழி புத்தகம் 31ஆம் அதிகாரம் 6 நினைக்கிறேன். மரித்து போனதுக்கு மதுபானத்து மனக்கசந்து அழுவதற்கு திராட்சை ரசம் கொடுன்ட்டார். நல்லா பாருங்க, இந்த உலகம் நான் அந்த வசனம் தப்பாக சொல்கிற பாருன்னு எடுக்கிறேன் பைபிளை. அது நீதிமொழி புத்தகத்தில் இருக்கு, 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வசனம், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா மரணத்துக்கு என்ன காரணங்கள்ன்றதுக்கு பல விஷயங்கள் உண்டு. அப்போ என்ன விஷயம் அதை தேவன் எனக்கு சொல்லி கொடுத்தாருன்னா, நான் ஒரு காலத்தில் இருந்த வாழ்க்கையை மாற்றி கொண்டு மதுபானம் தான் எனக்கு மெயின் ஆக்டரு. அது இல்லாத வாழ மாட்டேன். ஆமாம், 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் தான்.
மரித்த பொருளுக்கு மதுபானத்தையும் மதம் கசந்து அழுவர்களுக்கு திராட்சை ரசம். நல்லா ஒன்று பாருங்க, இந்த திராட்சை ரசத்துக்கும் மதுபானத்துக்கும் ரொம்ப லாங் கிடையாதுங்க. அது முதல்ல கலக்கும் போது திராட்சை ரசம் திருவிருந்து நம்ம எடுத்துக்கணும். அதையே கொஞ்ச நாள் ஒரு 10 நாள் ஊற விட்டு குடிச்சோம், அது மதுபானமாக மாறிடும். இது குடிக்கும் போது உனக்கு ஜீவன் கொடுக்கும். நல்லா பாருங்க, திராட்சை ரசம் பார்த்தீங்கன்னா திராட்சை ரசம் வந்து ஜீவன் கொடுக்கும். அது இன்னும் நீதிமன்ற புத்தகத்தில் வேற ஒரு வசனத்திலோடு இருக்குது, ஜீவனை கொடுக்கும். இன்னைக்கு திராட்சை ரசம் எதுக்கு சாப்பிட சொல்லுவாங்கன்னு சொன்னால், உடம்புல பிளட்டு கம்மியாக இருந்தால் அதை சாப்பிடுப்பா, உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. கருப்பு திராட்சை வாங்கி சாப்பிடு, இல்லை காய வச்ச திராட்சை சாப்பிடு, எதுவும் ஒன்று சொல்லுவாங்க. அது உங்களுக்கு சொல்கிறேன், அதுக்கு திராட்சை ரசம். ஆனால் மரணத்தை விரும்பலுக்கு என்ன ஒன்றா மதுபானம். அதை விரும்புகிறோம், அதை எடுத்துக்கோல போகிறோம், அதில் ஒரு தவறும் கிடையாது. ஆனால் அதுக்காக நீ மன்றாட ஜெபித்திருக்கிறியான்னு கேட்டால் கிடையாது. இன்னைக்கு தேசத்தில் பல விஷயத்த பேசுகிறாங்க இல்லையா? இந்த வாலிபர் இப்படி கெட்டு போயிட்டா, இந்த சகோதரி அப்படி கெட்டு போயிட்டா, நம்மளே கண்டிப்பாகவே பார்க்குறோம். எத்தனை பிள்ளைகளை குறித்து நம்ம பேசிக்கிறோம் இல்லையா? அந்த பையன் சரி கிடையாது, எங்கே போனாலும் ஒரே மதுபானத்துக்கு அடிமையாக இருக்கான், போதைக்கு அடிமைப்பட்டிருக்க அந்த வாலிபர்லாம் எப்படி திருந்த போகிறாங்க இல்லையா? நான் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது இவ்வளோ பேரை பார்க்குறேன், பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவோம், இப்படி பொம்பளை பசங்க இப்படி பண்ணுறான், காலேஜில் இப்படி பண்ணுதுங்க. இது மாதிரிக்கு அநேக மதுபானத்துக்கு அது மழங்கி கிடக்கிற அந்த ஜனங்களை எப்படி விடுவிக்க முடியும் அப்படின்னு நம்ம பேசுகிறோம் இல்லையா? அந்த பேசுறத ஒரு சுவிசேஷமாக சொல்லிப்பாரு. நீ கிராமங்கள் கடந்து போய் உன்னுடைய சபையாரை கொண்டு போய் பல கிராமங்கள் மத்தியில் போயிட்டு இப்படிப்பட்ட மதுபானத்துலேருந்து விலைக்கு வரணும்னு ஜெபம் பண்ணிப்பார். ஒரு பகுதி ஒவ்வொரு காரணம் நின்று, ஒவ்வொரு எல்லை பகுதி நின்று நீ ஜெபிச்சா தானே. வேதத்தில் ஒரு விஷயம் இருக்குது பாருங்க, யோபு புத்தகம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஜீவனுக்கு ஒரு எல்லை உண்டு போல ஒவ்வொரு கிராமத்துக்கு ஒரு எல்லை இருக்குதுங்க. அந்த கிராமத்துக்குள்ளே போங்க, எல்லையில் நின்று ஜெபம் பண்ணுங்க. தேவரே, இந்த கிராமத்துக்கு அநேக ஜனங்கள் மனம் மாறி நீ உதவி செய்யும். வாலிபரெல்லாம் இப்படி நாசப்படுத்தி போய் கொண்டிருக்கிறாங்க, குடிப்பழக்கத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறாங்க, மதுபானத்துக்கு விழுந்து கிடக்கிறாங்க இல்லையா? பலவிதமான போதைப் பொருளுக்கு அடிமைப்பட்டிருக்கிற வாலிப சகோதரரும் மனம் திரும்ப நீ உதவி செய்யணும்னு சொன்னால் நிச்சயமாக விசுவாசத்தோட ஜபம் சரியாக இருந்தால் உன் ஜபம் கேட்கப்படும். அதான் பாருங்களேன், இந்த மாதம் என்னாச்சுன்னா, இந்த மீட்டிங் முடிஞ்சு பிள்ளைகள்லாம் வந்தாங்க, சபையார் வாலிபர் வந்தாங்க. எங்கள் மகளோட பேசும்போது ஆகஸ்ட் 15 சென்னைக்கு போகிறோம், நாங்கள் பீச்சை சுற்றி பார்க்க போகிறோம், நீங்களே எங்களுக்கு உதவி செய்ய, நாங்களும் சென்னை வந்து பார்க்க போகிறோம் போது நமக்கு பீச்சு இப்போ இல்லை இல்லையா? பிறந்த காலத்துலேருந்து சென்னையிலேயே பிறந்ததுனால அதிகமாக அந்த பக்கம் சுற்றி அதுக்கு மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சில பிள்ளைங்க ஆசைப்படுறோம், நான் என்கிட்ட வந்து நான் சொன்னேன், சரி போயிட்டு வாங்கம்மான்னு சொல்லிட்டேன். ஆனால் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 2 நாள் கழிச்சு ஊழியக்காரர் சென்னையிலேருந்து ஃபோன் பண்ணுறேன், ஐயா ஆகஸ்ட் 15 உங்கள் கிராமத்துக்கு கிராம வழித்துக்கு வரேன் நாங்கள். அப்போ இந்த விஷயத்தை அவர்கிட்ட நான் பகிர்ந்து கொண்டேன், இதுமாரி சொல்லிட்டேன். ஐயா ஆனாலும் என்ன சொன்னேன்னு சொன்னால், வாங்க நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். இவங்கெல்லாம் போட்டோம், பீச்சுக்கு போகிறவங்கள மாற்றி சொன்னால் என்ன பண்ணுவாங்க? இப்போ இருக்கிற வாலி பசங்களுக்கு தெரியுமே, என்னடா திடீர்னு மாற்றிட்டாரு, நான் எவ்வளோ ஆசையோடு இருந்தேன், அது ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் அதுக்கு வேண்டிய ஆட்களை தேவன் ஆயத்த பண்ணி வச்சா அந்த கூட்டம் தடைப்படாது. இயேசு கிறிஸ்து அப்படி தானே போனாங்க. அப்போ சொல்ல 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் படிச்சு பாருங்க. கிராமங்கள் தோறும் பட்டணம் தோறும் கடந்து போய் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட கூட தேவன் விடுதலை கொடுத்தாரு. உனக்கு அந்த கிஃப்ட் வேணும்னு சொன்னால், உங்கள் கிராமத்துக்கு அந்த விடுதலை வேணும் என்று சொன்னால், என்னை நான் தாய்த்து ஒப்பு கொடுத்தா தான் முடியும். இல்லையா நான் இன்னைக்கு பீச்சுக்கு போகிறேன்னு சொன்னாங்கன்னா அது சரியானதான கேட்டால் கிடையாது. அப்போ செஞ்சுதான் அவன் ஊழியம். அந்த ஊழியத்தை செய்ய ஒரு கூட்டம் சேர சொன்னால், இன்னைக்கு அரசியல் லைனில் போய் இருக்கிறீங்க நிறைய பேர். ஒரு போதகரை இருக்கிற போதகரெல்லாம் திட்டுறாரு இல்லையா? மொத்தம் போதகரும் ஒரு கூட்டத்தில் போய் உட்காந்துக்கிறீங்க. அப்போ சபையில் என்ன பண்ணுற, யாரும் அந்த போதகர் கொஞ்சம் தலைமை தாங்கி பாருங்க. ஒருத்தர் எழும்புவாங்க, ஒருத்தர் எழுப்பி இத்தனை பேர் கூட்டணும்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. அவர் அத்தனை பேரும் சரி இத்தனை பேர் ஊழியக்காரன் போய் உட்கார வச்சிருவார். கொஞ்ச நாளைக்கு பிற்பாடு பார்த்தா இதை யாரும் ஒருத்தர் போஸ்டிங்க்கு வரணும். நான் இந்த கிராமத்தில் இப்படி இருக்கிறேன், நான் திருத்தணில் இருக்கிறேன். என்னை வந்து சொன்னார் ஒரு ஐயா, நீ திருத்தணில் இருக்கல ஐயா, உங்களுக்கு திருத்தணி பகுதிக்கு ஒரு போஸ்டிங், திருவள்ளூர் மாவட்டத்தில் உங்களுக்கு போஸ்டிங் தரேன். ஏங்க எனக்கு போதகர்னு ஒரு போஸ்டிங் இருக்குதுங்க, ரெவரண்ட்னு ஒன்று இருக்குது, அதை அப்படியே வச்சிருக்கிறேன். என்றைக்குமே போதகர், போதிக்கப்பட்ட மனுஷனாக நான், எனக்கு போதகர்னு தேவன் அழைக்கப்பட்ட அழைப்பின்படி ஓடிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு 2022 ஒருத்தர் கூப்பிட்டு கொடுத்தாங்க சென்னையில், உங்களுக்கு ரெவரண்ட்டுக்காக கொடுத்துருக்குறோம், நான் வாங்கணும், அதை வீட்டில் வச்சுருக்கோம். அவ்வளோ அதை மாட்டி வைக்கவோ இல்லை அதை பார்க்கவோ கிடையாது. ஆனால் அதை பார்த்தோன்னா ஜென்ரலாக போட்டுருவோம், ரெவரண்ட்டு இல்லை போதகர்னு போட்டுக்கிறது அழுக்குதான், அதுமாரி போட்டுதான் போட்டு விட்டுருவோம், அவ்வளோதான். அதை எனக்கு முன்வழிக்காதுங்க. கர்த்தருடைய வார்த்தை என்னடானா, நீங்கள் கடந்து போய் அநேக சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தை ஞானஸ்தானம் கொடு. இதுதான் மத்திய புத்தகம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம்.
நம்ம கடந்து போய் எங்கே இருக்கிறோன்னா ஒவ்வொரு அரசியல் சம்மந்தப்பட்ட இடம் இல்லை சுயநலமான இடம் பாவப்பட்ட பிரச்சனைகள்லாம் போய் முன்னாடி தலையிட்டு ஏதோ ஒரு பிரச்சனை மாட்டிக்கொண்டு நான் கற்றுக்குள்ள இவ்வளோ ஊழிய சேர்ந்து எனக்கே அந்த பிரச்சனை வந்ததுன்னு பின்னாடி தேவனை குறை சொல்லி கொண்டு இருக்கிறீங்க. நல்லா பாருங்க, நம்மளை ஒரு கிறிஸ்தனை திட்டத்தை பார்த்தா தமிழால் ஒரு ஆண்டவரை அறியாத திட்டத்து கிடையாதுங்க. நல்லா பாருங்க, நல்ல விஷயம் பாருங்க, திட்டுறோம் அத்தனை பேரும் கிறிஸ்தவனா தான் இருக்கும். அறியாத பேசுறது, தேவனை அறியாதவர்கள் சொல்லுவாங்க, ஏங்க உங்களுக்கு வரிய வேலை இல்லையா, நீங்கள் எங்கள் வீட்டை நின்று கத்தினிக்கிறீங்களே. இது ஜென்ரலாக வருது. மனுஷனுக்கு சில சத்தங்கள் பிடிக்காது, சில சாந்தமாக இருக்க ஆசைப்படுவான், சில டிவி மேலே ஆசை இருக்கும், படம் பார்த்துட்டு பண்ணிப்பேன் அந்த திருவிசேஷம் அவங்க வீட்டுக்கு நேரம் நம்மளால டான்ஸ் ஆடுவோம். அவர் என்ன பாரு, எப்போ சமயம் பார்த்து கொண்டே இருப்பார், ஒரு நாள் குடிச்சிட்டு இருப்பார், ரெடியாக உட்காந்துருப்பார், நம்ம வர பார்த்து சண்டை போடுவார். ஆனால் பைபிள் என்ன சொல்லியிருக்குதுங்க, அதுவே பார்க்கணும் இல்லையா. இயேசு கிறிஸ்து மரித்தாரு, அதுக்கு 7 நாள் உபவாசம், 7 வார்த்தைக்காக ஆயத்தமாக வரீங்க, 40 நாள் அதுக்காக காத்திருக்கீங்க. அவர் பலவீனப்படும் போதெல்லாம் அடிப்படும் போது 40 நாள் இருக்கிறீங்க. அவர் ஊழி தேர்ந்து 40 நாள் இருக்கிறார், அப்போ இருக்கிறீங்களான்னு கேட்டால் இல்லையே. ஆல்ரெடி அவர் மரணம் ஏற்படும் போது போராடிபடி அவர் 36 அடியை அடிச்சு இட்டுன்னு போய் அவர் சிலையில் சுமக்கிற வரைக்கும் உபவாசம் தான். என் இயேசு உயிர் தேர்ந்தார் என்ற சந்தோஷத்தில் இன்னும் உபவாசம் போட்டு தேசம் முழுவதும் கடவுள் அற்புதம் செய்ய போறார் நீ விசுவாசித்தது என்று சொன்னால் உன் ஜபங்கள் கேட்கப்படும், வேண்டுதல் கேட்கப்படும். ஒரு 40 நாள் சூப்பர் ஸ்டார் நீங்கள் தாடி ஒரு தான். சிலருக்கு ஒரு கேட்டகிரி சொல்லுவாங்க. எங்கள் கிராமங்கள்லாம் நான் சென்னையில் இருக்கும்போது கூட அப்படி கிடையாதுங்க. நான் கூட அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அறியாத அந்த வேதத்தை படிக்காதுக்கு முன்னாடி உபவாசம் போட்டுருவேன் 40 நாள். நான்லாம் அந்த 21 நாள் 40 நாள் தான் போடுவேன். 3 வேலையும் சாப்பிட மாட்டேன். இங்கே சென்னைக்குள்ளேயும் ஒன்று தெரியும் எனக்கு ஜென்ரலாக. அதாவது நான் பைபிள் ஸ்டேஜை பற்றி ஒரு இது ஒன்று அமைச்சிருந்தாங்க செல்ஃபோனில், நான் பார்த்துருந்தேன். எப்போ இந்த சமுதாயத்துக்குள்ளே எப்போ இந்த கிறிஸ்துவ பற்றி வரலாறு எப்படின்னு பற்றி போட்டிருந்தாங்க. அப்போ ஒவ்வொரு ஆர்சி சர்ச்சி எப்போ உருவாச்சு, இப்போ சிஎஸ்ஐ எப்போ உருவாச்சு, இசை எப்போ உருவாச்சுன்னு சொல்லி அவன் பேசிட்டு வரும்போது ஒரு காலகட்டத்து சுவிசேஷம் எப்படி வந்திருக்குது, எதன் வழியாக வந்தது, எந்த வழியாக வந்ததுன்றதை பற்றி அவர் வரலாறு ஒருத்தர் பேசியிருந்தார். அப்போ அவர் படிக்கும் போது நல்லா இருந்தது. அது சொல்லும் போதெல்லாம் அந்த வருஷம் ரொம்ப நல்லா இருந்தது. 1846 ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். தமிழ்நாட்டுக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சிருக்குது. அப்போது 46 தொடர்ந்து வரும்போது 90 1916 தான் 16 தான் நினைக்கிறேன். அப்போது 90க்கு பிற்பாடு அப்போ 16ஆம் வருஷம். அப்போ 90ல் 16 வருஷம் இங்கே இயேசு கிறிஸ்தை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியே சுவிசேஷம் தமிழ்நாடு ஃபுல்லாக ரன்னிங் ஆகிருக்குது. அது பக்கத்தில் இருக்கிற கேரளா இல்லையா, கர்நாடகா, ஆந்திரா, இதெல்லாம் அப்படியே மீட்டிங் மட்டும் நடக்குது ஃபுல்லாக. அப்போது ஒரு வருஷம் ஒன்று ஞாபகம் இருக்கணும் இல்லையா, நம்ம தேசத்தில் எப்போ விடுதலை போராடி வெற்றி பெற்றாங்கன்னு ஒரு நாடு இருக்குது இல்லையா, எல்லாருக்கும் தெரியுமா நாட்கள் தான் உங்களுக்கு. அப்போ 1916 இயேசு கிறிஸ்து சொல்ல சுவிசேஷ அறிக்கை நிறைய போதகர் வந்தாங்க. அப்போ நல்ல வாலிபர் எழுந்திருக்கிறான், பிரகாசமாக இருந்திருக்குது. அங்கே பச்சைப்பாதம் கிடையாது, ஏற்றத்தாழ்வு கிடையாது. எல்லாரும் அந்த ஊழியை செய்து 7 சந்தித்து அறியாத ஜனங்களை சந்தித்து அரவணைத்து அவங்கள படிக்க வச்சு அவங்கள எல்லாம் வழி சேர்ந்து அவங்க இடம் இல்லாதவங்களை இடத்தை ஆயத்தப்படுத்தி அவங்களை ஒரு இடமா ஒழுங்குபடுத்தி அவங்க தலைவர் வேஷம் துணிவர வேஷம் மாற்றி சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட காலம் போய் இன்னைக்கு வேற மாதிரி போயிட்டு இருக்கு. அப்போ 1947 தான் சிஎஸ்ஐடைய சபை. அதுக்கு முன்னாடி ஆர்சிலேருந்து ஒரு பகுதி சிஎஸ்ஐ பிரியுது. அதுக்கப்புறம் வேற 4 பேராக பிரியிறாங்க. அப்போ சிஎஸ்ஐடைய டேட் எப்படா வச்சாங்க சிஎஸ்ஐன்னு சொல்லி பார்த்தா 1947 தெளிவாக திட்டமாக 9ஆம் மாதம் இல்லையா, 9ஆம் மாதத்தில் 23ஆம் தேதி தான் அந்த சிஎஸ்ஐயில் ஒரு வசனத்தின்படியாக மார்க் புத்தகத்தில் 2:20 வசனத்தின்படி அவர் மூலக்கல்லாக இருப்பது இயேசு கிறிஸ்து பற்றி முதல் வசனமாக பேசப்பட்டு ஆரம்பிச்சது. அப்போ ஆர்சி எப்போ ஆரம்பித்தாங்க, இன்னைக்கு நீங்கள் கேட்டு பாருங்க, சிஎஸ்ஐ கடை அவங்க ஆர்சி பிடிக்கும். ஆர்சியின் துவக்கப்பட்ட இடங்கள்லேருந்து இப்போ அன்னை திரேசாலாம் பார்த்து அவங்களுக்கு கொடுத்து நம்ம பேசிக்கினே வரலாம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்திருக்காங்க. அப்போ அதுக்கு பிற்பாடு சிஎஸ்ஐலேருந்து இசையிலேருந்து இண்டிபெண்ட் சர்ச், இது போல் பல சபைகள் இன்னைக்கு உருவாயிடுச்சு. நல்ல சுவிசேஷம் பரவி நல்லா ஆச்சு. இந்த கொரோனாவுக்கு முன்னாடியிலேருந்து ஆரம்பிச்சதுங்க ஒரு பிரச்சனை. யாரும் இப்போ சுவிசேஷம் அறிவிக்க போகிறது கிடையாது. தன்னுடைய பணம், தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய மகள், தன்னுடைய குடும்பம்,
அவங்களுக்கு பற்றி என்ன வேணும், பொருளாதாரத்தை வச்சிருக்கிற பணத்தை காப்பாற்றிக்க அரசியலில் போய் சேர்ந்து ஆட்டம் போடணும். நீங்கள் நிறைய நடக்குதுங்க. நீங்கள் பார்த்து பாருங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14 சபை யாரு நல்லா பாருங்க. சபை மூப்பர் கடந்து போய் வியாதிஸ் மேலே எண்ணெய் பூச்சி ஜெபித்தாலும் அவன் சுகமாவானான். இன்னைக்கு சபையில் மூப்பர்கள் வந்து வேதம் படித்தவங்களா இல்லை நல்லா தெரிஞ்சவங்களான்னு கேட்டு பாருங்க, இருக்க மாட்டாங்க. சபை மூப்பர் பொருளாளர் வைப்பாங்க சபைக்குள்ள. அவர் கண்ட்ரோலில் தான் எல்லாம் வச்சுக்கோங்க, அவர் பார்த்துக்குவாருங்க, இதெல்லாம் இவ்வளோ செலவழிப்பார். யாருங்க இவங்கலாம்? யாருங்க? பிரிக்கப்பட்டது 1947ஆம் ஆண்டில் சிஎஸ்ஐ வரப்படும் போது திருப்தி சிலதெல்லாம் எழுதப்பட்டது. இன்றைக்கும் அந்த பைத்தகர் ஹாஸ்பிட்டல் ரோட்டில் போனோம்னா நான் 3 சபை இதில் நான் கேட்கப்பட்ட செய்தி உள்ள சபை ஞாபகம் வரல, அங்கே இருக்கிறாங்க. இன்றைக்கும் அந்த 7 இலையில இன்றைக்கி சந்திக்கப்படுறாங்க. அப்போ நம்ம சந்திக்கிறது யாருன்னா, மக்களை சந்திக்க தான் ஊழியக்காரனை தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டார். மக்களை சந்திக்கணும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா 11 மணி நான் அப்படியே சாப்பிட்டு எழுந்த ஒரு ஃபோன் வந்து தென்னூர் பகுதியிலேருந்து, பக்கத்தில் பட்டாரமில் இருக்காது வீடு. அவர் அங்கே வந்து ஃபோன் அடிக்கிறார், அப்பா எனக்கு பலவீனம்பா, ஜோம் பண்ணுப்பா, ஜோபம். எத்தனை பேர் நைட்டாக இருந்தாலும் 24 ஹவர்ஸும் காவல்காரனாக இருந்தால் அந்த ஊழியத்தை செய்யணும். ஆனால் இதெல்லாம் செலவழிக்கிற நேரம் யாருக்கிட்ட போகுது? எங்கேயும் எடுத்துகிட்டு போயிட்டு இயேசுவை பற்றி சொல்கிறது கிடையாதுங்க. சபைகள் வளர்க்க பல பேரை வச்சுக்கிறாங்க. 10 சபை 20 சபை கிளர்ச்சி வச்சுக்குது. அங்கே தொடர்ந்து போய் அந்த கிராம ஊழியங்க செய்யுங்க. தலைமை சபையாக இருந்தால் அதுலேருந்து 10 பேர் கடந்து போங்க. எங்கெங்கெல்லாம் உங்கள் கிராமத்தில் ஊழியங்கிறது, எத்தனை சபை எந்தெந்த ஊரில் அந்த ஏரியாவில் போய் ஊழியம் செய்யுங்க. ஆத்துமா ஆதாயப்படுத்த ஆண்டவர் சொல்கிறாரு. இன்றைக்கி நம்ம அதை பத்துறது கிடையாது. கடவுளை சார்ந்திருக்கிறோமான்னு கேட்டால் கிடையாது. இயேசுக்கு இந்த ரட்சகரை பற்றி சுவிசேஷம் அறிவிக்கிறோமா? கிடையாது. யார் அரசியலுக்கு வந்தாங்க, யார் இன்னைக்கு போதை ஒரு தலைவராக இருக்கா, யார் இங்கே இன்னைக்கு எம்பி வந்துக்கிறா, யார் மாறுறாரு, யாரும் இணைந்த இன்னைக்கு இவர் வந்தால் நாங்கள் எல்லாரும் ஒருமனமாக கூடி இருந்தோம். இதுவா ஒருமனம் ஜபம்? அதுவா 20 3 மத்தியில் அசைவாடணும். 3 சபையில் 20 3 அசைப்பட, அதை அசைக்கப்படாத ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜபம் பண்ணால் நீ நினைப்பதற்கு வேண்டிக் கொள்ளாத ஒரு பெரிய அதிசயத்தை காணும்படி செய்வார் கர்த்தர். பார்க்குற அன்பு சகோதரியாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம். பல காரியம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது, புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குதுங்க. பல போதகரை இன்னைக்கு வந்து போதகர்களே திட்டுறாங்க, வேறு வெளியால் திட்ட மாட்டான். நல்லா பாருங்க, ஒன்றுமே இயேசு அறியாத, இயேசுவை தெரியும், அவங்களுக்கு சத்தியமாக தெரியாது. அவங்க சொல்லுவாங்க, நான் அந்த வழியாக போனேங்க, அந்த ஆலயத்துக்கு நேராக போனேங்க, கையெத்து கும்பிட்டு வேண்டி போனேன், கடவுள் அப்படியே செஞ்சார் ஏசப்பானுவாங்க. ஆனால் ஒரு கிறிஸ்துவ மற்றவனை பற்றி அப்படி சொல்கிறான் பாரு, பாவம் அவன் நல்லா ஜோமான அந்த ஊழியக நல்லா எழுமிட்டான்னு சொல்கிறான் பார்த்தா கிடையாதுங்க. இந்த சபையிலேருந்து ஆத்மா திருடுது, அந்த சபையிலேருந்து ஆத்மா திருடுது, இன்னொரு கூட்டங்கிறதுங்க தீர்க்க தரிசனம். எங்கே போனாலும் அது ஒரு போவோம். சரிங்களா? எங்கள் சபையில் நடந்தது அந்த விஷயம். எங்கள் சபையில் ஒருத்தர் சொல்கிறாங்க வந்து, இந்த மாதிரிங்க கடவுள் வந்து இது செய்ய போகிறாரு, அவர் சொன்னது எதுவும் நடக்கலையே, வேற வந்துச்சு, நான் என்ன சொல்ல முடியும்? அவங்கள கம்மனு இப்போ சிரிச்சுங்க சில நேரத்தில். எனக்கு அதான் வரும், சிரிப்பு தான் வரும். ஏன் சிரிப்பு வருதுறான்னு சொன்னால், இவங்க சவர் செய்கிறான்னு தவறு சொன்னான்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஐயா எனக்கு வெளிப்பட்டது கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார் தான், அவர் என்ன சொன்னார் அதை பார்க்கணும். இல்லை மத்திய புத்தகம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின்படி சொன்னார். இந்த பூமியை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் போது சொன்ன வார்த்தை, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தநாமன் ஞானஸ்தானத்தை கொடு. நீங்கள் கடந்து போய் அந்த சபை ஜனத்தை குறை சொல்லி தீர்க்கதரிசனம் சொல்லி இட்டுன்னு வர சொல்ல. நான்லாம் பார்த்தா இந்த கிராமத்துக்கு வந்து எத்தனையோ ஆத்துமாக்களை கற்றுக் கொடுத்தாரு. எத்தனையோ பேர் அது என்ன பண்ணாங்க, இழுத்து கொண்டே போயிட்டாங்க. அங்கே போய் வேற அப்பான்னு சொல்ல போகுது, லேசப்பா தானே சொல்ல போகிறாங்க. இருக்கட்டும். ஆனால் அவங்க போய் மாட்டிங்க துன்பப்பட்டு விழுந்து கிடக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன். ஏன்னா ஞானஸ்தானம் நான் கொடுத்தேன் இல்லையா, நான் வருத்தப்படுவேன். தீர்க்கதரிசனம் நம்பி ஓடுற கூட்டத்தினால வர பிரச்சனைகள் தலை விரித்து ஓடும். கடைசி காலம் தவறி விழுறாங்க அநேகர். தவறி விழுந்தப்பட இடத்துல போய் நிற்கணும் என்று சொன்னால், இப்போ சமயத்தில் கூட நான் ஒருத்தர் சென்னையில் என்னுடைய ஃப்ரெண்டுடைய தம்பி இறந்துட்டார், அதுக்காக நாங்கள் போயிருந்தோம். அநேக சபையாக இருக்காங்க அங்கே, சிஎஸ்சி இசி இண்டிபெண்ட் சர்ச்சு தனிப்பட்ட சபைகள் நிறைய பேர் நிற்கிறாங்க. அதை ஒருத்தர் பொறுப்பெடுத்துக்குவாங்க. அப்போ சிலர் தெரியாதுங்க, அங்கே இதுக்கப்புறம் நம்ம ரெடியாக இருக்கிறாங்கன்னு தெரியல அவங்களுக்கு. அந்த இடத்துல வந்து நம்ம நேரத்தை வந்து அதிகமாக செலவழிக்கக்கூடாது. எப்படி ஒரு கூட்டம் நிற்குது, இத்தனை பேர் அந்த தம்பியோடைய பார்த்தோன்னா பெரிய ரட்சிப்பே கிடையாது, ஆனால் அவ்வளோ பெரும் கூட்டம் நிற்கிறோம். நாங்கள் ஏன் நிற்கிறோம்? எப்படியாவது இந்த குடும்பத்தை, துக்கப்பட்ட குடும்பத்தோடு இணைக்கப்பட்டு நிற்கணும். பணத்துக்காக பதவிக்காக கிடையாது. அப்போ இணைக்கப்பட்டு மொத்தமாக நின்று அந்த காரியத்தை நாங்கள் செய்து முடிக்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு அதுதான் ஆறுதல் படுத்துவது. வந்துட்டு மாலை போட்டு சின்ன ஜெபம் பண்ணிட்டு ஓடுறதோ இல்லை வந்தது ஓடுறதோ அது கிடையாது. இல்லை மாட்டினாங்கள ஜனம், அதுக்காக ஒரு நேரத்தை எடுத்துக்கூடாது. ஷார்ட்டாக இருக்கணும்.
ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் ஊழியத்தை. உங்கள் சத்தங்கள் மெல்ல மெல்ல அவன் இதயம் திறக்கப்படும். பார்க்குற அன்பு சகோதரியாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம். இன்றைக்கி அநேக ஊழியக்காரங்க நீங்கள் எதையும் நம்பி போகாதீங்க. உங்களுக்கு கொடுத்த ஆத்துமாவை அறுவடை பண்ணி ஜெபம் பண்ணி பாருங்கள். உங்கள் இடத்துல இருந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி பாருங்கள். என் ஆத்துமாலாம் செதி போகுது ஆண்டவர், என்ன காரணம் சொல். கடவுள் தெளிவாக வெளிப்படுத்துவார். ஒருவேளை வெளிப்படுத்தினா அந்த ஜனங்களை இந்த ஒரு வழியில் ஒன்று போனால் வேறு வழியில் 10 கொண்டு வரும். கத்தரி 10 ஆத்துமாவை கொண்டு வருவார். என் சபையில் எல்லாம் செதறி போயிடுச்சுங்க. நான் வருத்தப்படலையே. 4 பேர் இருந்தாங்க, 5 பேர் இருந்தாங்க. சுவிசேஷம் 50 பேர் உட்காரத்துல 45 பேர் உட்காந்துத்துல 5 பேர் உட்காந்து அப்பயும் அதே சுவிசேஷம் நடக்கும். கடவுளை மட்டும் சார்ந்து நீ கடந்து பயணித்தால் யாருக்கும் நம்ம போயிட வேண்டிய அவசியம் கிடையாது. நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருப்பேன் யோவான் புத்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 6 சொன்னபடி உன் வாழ்க்கையில் நடக்கும். பார்க்குற அன்பு சகோதரியாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம். இந்த செய்திகள் யூடியூப் மூலமாக வந்தாலும் சரி, எந்த போதகரும் உங்கள் சபையோடு சேர்ந்துருங்க. உங்கள் சபை கூட்டத்தை போய் பாருங்கள். ஏன் வரலன்னு யோசிங்க. அதுக்காக வாழணும் அப்படி ஜெபம் பண்ணுங்க. யார் நம்மளை கூப்பிட்டாலும் ஓடாதீங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல நீ அமர்ந்திருந்தால் நான் தேவன் என்று அறிவிப்பேன்ன்றார் சங்கீதம் 46:10 படி. நீ அமர்ந்திருந்தால் தான் தேவன் அறிவிப்பார். அதெல்லாம் இப்பவும் சொல்கிற மறுபடியும் நம்ம கொடுத்த ஊழியங்கள் என்ன? நீ சபை போதகராக ரெவரண்ட் பெரிய ஆளை கூட இருங்க. எப்படியாவது கிராம ஊழியம் பண்ணி பாருங்க. உன்னால் போகும் இல்லையா? முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி இந்த கிராமத்துக்காக நான் இன்னி வரைக்கும் எங்கள் கிராமத்துக்கு நான் ஜெபம் பண்ணி கொண்டு தான் இருப்பேன். தித்தினி வட்டாரத்துக்கு ஜெபம் பண்ணியிருப்பேன். தித்தினை சுற்றி எத்தனை பேர் என்கிட்ட லிங்க் ஆகுறாங்க, அத்தனை குடும்பத்துக்கு நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டு தான் இருப்போம். வாலிபர்களுக்காக, வாலிப சகோதரிக்காக ஜெபித்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்போது அடையாளம் நடந்து கொண்டு தான் இருக்குது. மனுஷன் பிரிந்து தனித்தனி நிற்பான், கடவுள் ஒரே மாதிரி இருப்பான். நானே வழியும் சத்தியம் ஜீவனாக இருக்குன்னு எனக்கு முன்பாக இருந்து பேசி கொண்டிருக்கிற தேவன் வசனம் தான். அந்த வார்த்தையானது சொல்லிக்கொண்டே இருக்கும். எதிராக வர பிசாசு 7 வழியாக போயிடும். பார்க்குற அன்பு சகோதரனாக்கும் சகோதரியாக இருக்கும், போதகராக யாராக இருந்தாலும் சரி, இனி வர காலத்தில் நீ அமர்ந்திருந்தால் அவர் தேவன் என்று அறிவிப்பார். கர்த்தர் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாமா? என் அன்பால் நேசிக்க நல்ல பிதாவே, கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். ஒவ்வொரு இதையும் திறக்கப்படட்டும், நாம முக்கியப்படட்டும். பெரிகேசும் பிதா. ஆமென். ஆமென். மறுபடியும் சொல்கிறேன், செல்போனுக்காக நீங்கள் உதவி செய்ய வந்தீங்க. நான் எடுத்து சபை மேலே வாங்கி வச்ச கல்லுக்கு ஆட்களை வச்சு வேலை செஞ்சுட்டேன். கடவுள் சித்தமானால் எனக்கு யாராவது கர்த்தர் காணிக்க காமிச்சாங்கன்னா அந்த செல்ஃபோனை ரெடி பண்ணிடுறேன். என்னடா ஐயா ஒன்று கூட செல்ஃபோனை ரிப்பேர் பண்ணுன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.